श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கேளுங்கள். ஓம் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி வடமொழியில் அருளிய ஸ்ரீ ஷீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை தமிழில் நமக்கு மொழிபெயர்த்து வழங்கியவர் ஷடமர்சன வே. சுப்பிரமணிய சர்மா அவர்கள். தொடர்ந்து 811வது நாமம் லகு நித்ராய நமக. உறக்கத்தை சுருக்கியவருக்கு நமஸ்காரம். உண்டி விஷயமாக சொன்னது உறக்கத்திற்கும் பொருந்தும். தூக்கம் என்பது சாக்காடு என்பது சித்தர்கள் வாக்கு. தூக்கம் என்பது ஒரு வகை சாவு என்பது பொருள். திருவண்ணாமலையில் வாழ்ந்த மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் மாணிக்கச்சாமி எனும் பரதேசியிடம், தூங்காதே, தூங்கினால் லெமன் பிடித்து கொண்டு போய்விடுவான் என்று சொல்லி அடிக்கடி மிரட்டுவாராம். ஸ்ரீமத் சாயி ராமாயணமும் பாபா மகள்சாபதியை இரவில் தூங்கவிடவில்லை என்றே தெரிவிக்கிறது. சேஷாத்ரி சுவாமிகள் நித்திரையை முற்றிலும் வென்ற மகான், இயற்கையை வென்றவர், அஞ்ஞான நோயிருளை தொலைக்கும் கதிரவன், தூங்காமல் தூங்கி சுகம் பெற்று நிற்பவர். யானிசா என்று தொடங்கும் கீதா சுலோகத்திற்கு லட்சணமானவர். உலக சங்கிரகத்திற்காக ஒவ்வொரு சாதனையையும் அனுஷ்டித்து காட்டுவார் என்கிறார் சுவாமிகளின் திவ்ய சரித்திரத்தை முதலில் எழுதிய ஸ்வர்கீய குழுமணி நாராயண சாஸ்திரியார். பாபாவுக்கு சமகாலத்தவரான மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் திவ்ய சரித்திரம் ஸ்ரீமத் சாயி ராமாயணத்தைப் போலவே நித்திய பாராயணத்திற்கு உகந்த நூல். முதற்பதிப்பு 1939ஆம் ஆண்டு ஸ்ரீ சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள் மத்தியஸ்த பிரச்சார சபாவினரால் வெளியிடப்பட்டது. இந்நூலுக்கு பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி ஆங்கிலத்தில் முகவுரை வழங்கியிருக்கிறார். 7வது பதிப்பு 2011ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கிறது. இந்நூலை படித்து பாருங்கள். சமகால சித்தர்கள் இருவரின் வாழ்முறையிலும் மக்களை நல்வழிப்படுத்த அனுசரித்த வழிமுறையிலும் பிரமிக்கத்தக்க ஒற்றுமை இருப்பது புலப்படும். யானிசா என்று தொடங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்பதையும் பார்த்து விடுவோம். சர்வ பிராணிகளுக்கும் எது இரவோ அதில் அடக்கம் பயின்ற யோகி விழித்திருக்கிறான். எதில் பிராணிகள் விழித்திருக்கின்றனவோ அது தத்துவதரிசியாகிய முனிக்கு இரவு. இந்திரியங்களை வென்ற யோகிக்கு உலக காட்சிகள், உலக விவகாரங்கள் ஆகியன இருள் போன்று மறைந்து கிடக்கின்றன. பரமாத்ம தத்துவ சம்பந்தமான யாவும் பகல் போன்று அவனுக்கு நன்கு விளங்குகின்றன. அனைத்தையும் ஈஸ்வர சுரூபமாக காண்பவனுக்கு எப்போதும் எவ்விடத்தும் மங்களம் பொலிகிறது. வாழ்க்கை இன்பமே வடிவெடுத்ததாகிறது. இந்திரிய நுகர்ச்சியுடைய போகிக்கு உலக காட்சி பகல். இந்திரியங்களை அடக்கிய யோகிக்கு கடவுட்காட்சி பகல். ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 69. பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சித் பவானந்தர். 812வது நாமம் லப்த அஸ்வக்ராமணி ஸ்துதாய நமக. குதிரை திரும்ப கிடைக்கப்பெற்ற கிராம தலைவரால் துதிக்கப்பட்டவருக்கு நமஸ்காரம். முதல் அற்புதம் விளைந்த காதையை ஸ்ரீமத் சாயி ராமாயணம் 5வது அத்தியாயத்தில் படித்து என்புறலாம். 813வது நாமம் லகுட உத்ருத ரோஹில்லா ஸ்தம்பனாத் தர்பநாசகாய நமக. தடியை ஓங்கிக் கொண்டு அடிக்க வந்த ரோஹில்லாவை விரைத்து போகச் செய்து கர்வநாசம் செய்தவருக்கு நமஸ்காரம். துஷ்ட ரோஹில்லா ஒருவன் பாபாவின் மேல் வெறுப்பு கொண்டான். பாபாவை தாக்குவதற்காக ஒரு நாள் உருட்டுக்கட்டை ஒன்றை கையில் வைத்துக்கொண்டு மசூதியின் வெளிவாசலில் மறைந்து நின்று கொண்டிருந்தான். பாபா வெளியே வரும்போது
ஓங்கி தலையில் அடித்து கொன்றுவிட வேண்டும் என்பது அவன் நோக்கம். ஞான திருஷ்டியால் அதை அறிந்த பாபா வாசலிலிருந்து வெளிவந்தவாறே தம் பார்வையை அவன் மீது வீசினார். ஓங்கிய கை அப்படியே விரைத்து நின்றது. பொத்தென்று தரையில் விழுந்தான் ரோஹில்லா. 814வது நாமம். லலித அற்புத சாரித்ராய நமக. அற்புதமான அழகிய சரித்திரத்தின் நாயகருக்கு நமஸ்காரம். இந்த அற்புதமான அழகிய சரித்திரத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அருளிய லைஃப் ஆஃப் சாய்பாபா என்னும் நூலிலிருந்தும், அருட்கவி ஹேமந்த் பந்த் அருளிய ஸ்ரீ சாயி சத்சரித எனும் மராட்டி மூல நூலிலிருந்தும் அள்ளி அள்ளி பருகலாம். மராட்டி மொழி கற்காதவர்கள் திருமதி இந்திரா கேர் அவர்களின் பூரணமான ஆங்கில மொழிபெயர்ப்பை படிக்கலாம். ஆங்கிலம் ஓரளவிற்கு மட்டுமே கற்றவர்கள் ஸ்ரீமத் சாயி ராமாயணம் எனும் தமிழ் நூலை படிக்கலாம். 9308 மூல மராட்டி செய்யுள்களும் இந்நூலில் தனித்தனியாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. நித்திய பாராயணத்திற்கு உகந்த நூல். தினமும் கொஞ்சம் படித்தால் பாபாவின் அருள் பெருகும். நித்திய பூஜையின் பிற்பகுதியாக வால்மீகி ராமாயணத்தில் 7 சர்க்கங்கள் படித்த பிறகே பூஜையை பூரணம் செய்வது முன்னோர்கள் கைக்கொண்ட ஆச்சாரம். வாழ்க்கையின் வேகம் அதிகரித்துவிட்ட இன்றைய சூழ்நிலையில் தினமும் ஓர் அத்தியாயம் படிக்கலாம். குறைந்தபட்சம் 7 பக்கங்களாவது படிக்க முயற்சி செய்யலாம். முன்னோர்கள் அனுசரித்த இந்த வாழ்வொழுக்கத்தில் ஒரு மகத்தான மனோதத்துவ சூட்சுமம் மறைந்திருக்கிறது. மனித குணங்களின் அவற்றால் விளையும் செயல்பாடுகளிலும் முன்னேற்றம் காண வேண்டுமென்றால் தினசரி மனோதத்துவ உள்ளீடு அவசியம் தேவைப்படுகிறது. உதாரணமாக, எல்லா வேலைகளையும் தாமே செய்ய வேண்டும் என்னும் குறைபாடுடைய ஓர் அதிகாரி இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவரை செம்மைப்படுத்த வேண்டும் எனும் நோக்கத்துடன் அந்த ஸ்தாபனத்தின் உயர்மட்ட நிர்வாகம் ஒரு முடிவெடுத்து அவரை மிகச்சிறந்த வல்லுநர்கள் நடத்தும் ஆராய்ச்சி மாநாட்டிற்கு பெருஞ்செலவு செய்து அனுப்பும். அவரும் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் கலையை கற்றுக்கொண்டு திரும்பி வருவார். அக்கல்வி சில நாள்களுக்கோ வாரங்களுக்கோ அவருடைய மேலாண்மை திறனில் மாற்றங்களை விளைவிக்கும். கீழ்மட்ட அதிகாரிகளுக்கு தம் பொறுப்புகளை பிரித்து தருவார். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நாய்வால் சுருட்டிக்கொள்ளும். பழைய குருடி கதைதான். அவருடைய இயல்பு அவர் கற்ற கல்வியை பின்னுக்கு தள்ளிவிட்டு தான் முந்திவிடும். ஆராய்ச்சி மாநாடுகளில் பிரயோஜனம் ஏதும் இல்லை என்று பொருள் கொள்ள வேண்டாம். தாம் இயல்பை மாற்றி சீரிய முறையில் செயல்பட எந்த மனிதருக்கும் மனோதத்துவ ரீதியிலான உள்ளீடு தினசரி அடிப்படையில் தேவைப்படுகிறது. நமது முன்னோர்கள் கண்டுபிடித்த தினப்படி மனோதத்துவ உள்ளீடு ராமாயண சப்த சர்க்கம் பாராயணம். ராமகாதையில் 7 சர்க்கங்கள் காலையில் படித்த பிறகு அந்த நாளில் அதர்ம செயல்களில் ஈடுபடுவது சுலபமன்று. இதுதான் சூட்சுமம். ஒரே சொல், ஒரே பானம், ஒரே மனைவி என்று வாழ்ந்தவரல்லரோ ஸ்ரீராமர். கொஞ்சம் ஏமாறினால் நித்திய பாராயணமும் ஒரு சடங்காகிவிடும். உஷார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குவோமாக. 815வது நாமம். லக்ஷ்மி நாராயணாய நமக. லக்ஷ்மி நாராயணருக்கு நமஸ்காரம். லக்ஷ்மியை தம் மார்பிலேயே வைத்து கொண்டிருக்கிறார் நாராயணர். இருவரும் பிரிக்க முடியாதவர்கள். ஒரு மனிதன் தன் மனைவியை எவ்வாறு போற்றி காக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே அவ்வாறு செய்தார் போலும். இந்த நாமாவிலும் சாமானியனுக்கு படிப்பினை உண்டு. ஸ்ரீ சாயிநாத அஷ்டோத்தர சத நாமாவளியில் இது 2வது திருநாமம். 816வது நாமம். லீலா மானுஷ தேகஸ்தாய நமக. லீலைகள் புரிவதற்காக மனித உடல் தரித்தவருக்கு நமஸ்காரம். பகவானுடைய அவதாரங்கள் எல்லாம் லீலைகளுக்காகத்தான். ஆயினும் அவதார காலத்தில் இதை மக்களுக்கு தெரியாமல் மறைத்து விடுகிறான். லீலைகளுக்கு பிரசித்தியான அவதாரம்
ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். ஆனால் சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு சிலருக்கு மட்டும்தான் இவன் நரனாய் தோன்றி லீலைகள் புரியும் நாராயணன் என்பது தெரிந்திருந்தது. மற்றவர்களுக்கெல்லாம் அவ்வப்போது மின்னல் போல் தெரிய வைத்தாலும் முழு விவரமும் தெரியாதவாறு தன் யோக மாயையினால் மறைத்து விட்டான் ஸ்ரீகிருஷ்ணன். விஸ்வரூபம் கண்ட அர்ஜுனன் அன்றே ஸ்ரீகிருஷ்ணனின் தோள்மேல் கை போட்டான். யசோதைக்கு மண் தின்ற வாயில் விஸ்வரூபம் காட்டினான். சின்னஞ்சிறு வாயில் உலகத்தையும் சூரிய சந்திர மண்டலத்தையும் காட்டினான். யசோதை சேவிக்க நினைத்தால் அது தகாது எனும் காரணத்திற்காக சட்டென்று அதை மாயையால் மறைத்து விட்டான். விரிவாக சொல்வதன் நோக்கம் என்னவெனில், நமக்கு கிடைத்தாலும் இம்மாதிரி மின்னல் போன்ற காட்சிகள்தான் கிடைக்கும். ஏமாறி போகாமல் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் என்பதே. 817வது நாமம். லீலா அமானுஷ கர்ம கிருதே நமக. லீலையாக மனித சக்திகளுக்கு மீறிய செய்கைகளை செய்தவருக்கு நமஸ்காரம். 818வது நாமம். லேலே சாஸ்திரி ஸ்ருதி பிரீத்யா மசூதிம் வேத கோஷனாய நமக. லேலே சாஸ்திரி பண்ணிய வேத பாராயணத்தின் மீது ஏற்பட்ட விருப்பத்தின் பொருட்டு மசூதியில் வேதகோஷம் செய்வித்தவருக்கு நமஸ்காரம். லேலே சாஸ்திரி எனும் பக்தர் உயர்குல மராட்டி பிராமணர். வேத பாராயணம் செய்வதிலும் செய்விப்பதிலும் மிகுந்த திறமை பெற்றவர். அவருடைய வேத உபனிஷத பாராயணங்களை கேட்டு மகிழ்வதற்காக மசூதியில் வைதிகர்கள் வேத கோஷம் செய்யும் வழக்கத்தை அனுமதித்து போஷித்தார் பாபா. சமரச சன்மார்க்கத்திற்கு வித்து. 819வது நாமம். லோக அபிராமாய நமக. உலக மக்களுக்கு மகிழ்ச்சியூட்டியவருக்கு நமஸ்காரம். அப்பர் சுவாமிகளின் அவதார தலமான திருவாமாத்தூர் எனும் தலத்தில் கோவில் கொண்டிருக்கும் சிவனுக்கு அபிராமேஸ்வரர் என்பது திருநாமம். விழுப்புரம் ரயில் சந்திப்பிலிருந்து 4 மைல் தூரம் இந்த தலம். எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்கிறார் ஸ்ரீ தாய்மான சுவாமிகள் பராபர கண்ணியில். 820வது நாமம். லோக ஈசாய நமக. உலகத்தின் ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். ஈஸ்வரன் என்னும் சொல்லுக்கு ஐஸ்வர்யங்கள் நிறைந்தவர் என்பது பொருள். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज